ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2க்கான டாப்பர் சீரிஸ் நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடிஷ்னலாக நம்ம இந்த சீரீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரீஸை ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த சீரீஸில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸும் கவர் ஆகும். குரூப் 4 குரூப் 2 குரூப் 2க்கான ஃபுல் சிலபஸ், ஜென்ரல் ஸ்டடீஸும் கவர் ஆகும், லாங்குவேஜில் பொது தமிழும் கவர் ஆகும், ஜென்ரல் இங்கிலீஷும் வந்து கவர் ஆகும். ஸோ குரூப் 2 குரூப் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும். முதல்ல ஜிஎஸ் வந்து பார்க்கலாம். நம்ம ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்கை வந்து பிரிச்சிருப்போம். அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏர்லி ரிவோல்ட் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சி. ஸோ வந்து யூனிட் 6ல் வந்து வருது. ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து முதல்ல ஈஸியாக படிக்கிற மாதிரி இதுக்கான வீடியோ நம்ம வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து கதையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ சமச்சீர் பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்போம், தமிழ்லேயும் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10th கவர் ஆகுது, 11th வந்து கவர் ஆகுது. ஸோ நம்ம ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து 10th தனி லெசன் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம், 11th தனியாக வந்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எழுதும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து முதல்ல 10th வந்து எழுதுவீங்க, அகைன் நீங்கள் வந்து 11th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். லைன் பை லைனாக சமச்சீரை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கரைச்சி குடிச்சிடலாம். நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பர் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸில் ஹீட் டாபிக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஹீட்டுக்கு நம்ம இதுக்கான வீடியோ வந்து கொடுப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் வந்து இருக்கும். இப்போ இது வந்து 6th 7th 8th 9th எல்லா லெசன்லையும் கவர் ஆகுது. ஸோ அப்போ நம்ம தனித்தனியாக 4 லெசன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம்னா படித்து முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் முதல்ல 6th படிக்கும்போது பேசிக்காக தான் இருக்கும், நீங்கள் சிம்பிளாக படித்து முடிச்சிருவீங்க. அடுத்து 7th படிக்கும்போது 6th என்ன படிச்சிங்களோ அதே கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படி ஈஸியாக அதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிருவீங்க. 8th இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும் போது ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். மொத்தமாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து, ஸோ நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டாபிக் 3 டாபிக் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து படிக்கும் போது இப்போ 2 டாபிக்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லெசன் வரும். ஸோ நீங்கள் 10 லெசனையும் சேர்த்து படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய லெசன் நீங்கள் வந்து படிக்காமல் விட்டுருவீங்க, பிடிச்ச லெசன் மட்டும் படிப்பீங்க, கஷ்டமானதை விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லெசன் வைஸாக டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த லெசன் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, டேட்டா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆகிரும். நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டெஸ்ட்டோட கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பாசிபிள் ஃபேக்ட் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருப்போம். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் வரும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த அடிச்சல் இன்ஃபர்மேஷன், ஸோ அதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஃபேக்ட்டு 10 ஃபேக்ட் கிட்ட வந்து வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக லைன் பை லைனாக சமச்சீர் புக்கை படிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணி டெஸ்ட்டு கொஸ்டினை மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னாலே சமச்சீர் புக்கை படித்ததுக்கான ஈக்குவல் வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, நம்ம இது போக அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்சோடனே இந்த 3 டாப்பிக்கையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்சோடனே அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டையே இன்னும் ஈஸியாக பிரித்து லெசன் வைஸாக நீங்கள் வந்து படிக்கிங்க. ஸோ அப்போவே ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். நம்ம இது போக அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 3 டாபிக் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா டாப்பிக்லையும் ஸ்ட்ராங் ஆகிடலாம். இந்த சீரீஸில் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 70 ரிவிஷன் டெஸ்டிங் மேலே வந்து எழுதுவீங்க. இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 127 லெசன் டெஸ்டிங் மேலே வந்து இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபுல் ஜிஎஸ்சி வந்து படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிக்காமலே ஒரு சில குவிஸை மட்டும் ரெகுலராக ஃப்ரீ டைமில் அட்டன் பண்ணியே நிறைய ஃபேக்ட் வந்து கற்றுக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு சில ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் இயர், அதுக்கப்புறம் வந்து யூனிட் 5, 6. ஸோ வந்து நம்ம பழைய சிலபஸில் யூனிட் 8, 9 வந்து இருக்கும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ அது பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 5, 6 வந்து இருக்குது. ஸோ இதை சார்ந்த கொஸ்டின் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக ரிப்பீட் கொஸ்டின் வந்து நிறைய வந்து வரும்.
நம்ம இதுக்காக ஒரு டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வந்து எதுவுமே படிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த டாஸ்க்கை அட்டன் பண்ணி அதில் வர கொஸ்டின் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா வந்து போதும். இப்போ வந்து ஒரு டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் டாஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கலை தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, ரேண்டமாக ஒரு 10 ஆர்டிக்கல் வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால 10க்கு ஆன்சர் தெரியாது. நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே 10க்கான கரெக்டான ரெண்டு அப்படிங்க வந்து பார்த்துருவீங்க. ஆர்டிக்கல் 14னா என்ன, 16னா என்ன, 32னா என்ன, 101 அப்படின்னா என்ன, 157 அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் அதே 10 கொஸ்டினை கேட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் 10ல் 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? நிறைய பேருக்கு 4 ஞாபகம் இருக்கலாம், 8 ஞாபகம் இருக்கலாம், 10 கூட ஞாபகம் இருக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீடேக் பண்ணும்போது 2 ஞாபகம் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அகைன் மறுபடியும் ரீடேக் பண்ணுறீங்க. இப்போ எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் 4 ஞாபகம் இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் ரீடேக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் குவிஸாக ஒரு கொஸ்டினை ரிப்பீட்டடாக அதிக டைம் பார்த்தீங்க அப்படின்னாலே லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லி டாஸ்க் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணி ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து ஃபேக்டாக குவிஸாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக அதை வந்து மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்லிமிட்டட் தான். டெய்லி டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டட். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 2 மினிட்ஸ் ஆகும். ஃப்ரீ டைமில் நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர்டிக்கலான டாஸ்க்கு, இயற்கான டாஸ்க்கு, அதுக்கப்புறம் லாங்குவேஜில் பொது தமிழுக்கு ஒரு 3 விதமான டாஸ்க்கு, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 3 விதமான டாஸ்க்கு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேருக்கு, யூனிட் 5, 6க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சயின்ஸ் சோசியலுக்கு, ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தனியாக, அதுக்கப்புறம் டூ யூ நோ சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கான டாஸ்க்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 13 லீடர் வந்து இருப்பாங்க. காந்தி, நேரு, அம்பேத்கர், தந்தை பெரியார், அப்துல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி ஒரு 13 பேர் இருப்பாங்க. இவங்க இல்லாத கொஸ்டினே வந்து எப்போதும் இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ அதையும் ஸ்ட்ராங்காக படிக்கணும். அதுக்கான டாஸ்க்கு. ஸோ ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து படிப்பீங்க. நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி லெசன் டெஸ்ட் 1, 2 அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து படித்து எழுதுவீங்க. இன்னொரு சைடு டெய்லி டாஸ்க்கை நீங்கள் படிக்காமல் ஜஸ்ட்டு ஃப்ரீ டைமில் ஒரு சில குவிஸை மட்டும் அட்டன் பண்ணியே உங்கள் நாலேஜ் நீங்கள் வந்து கெயின் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. இதை ரிப்பீட்டடாக பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்ஸை ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுத்தமிழ். ஸோ பொதுத்தமிழில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ வந்து இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்துக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ சின்ன சின்ன ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக பிரித்து ஒரு 40 டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இலக்கணத்தில் கஷ்டமான கான்செப்ட்டு, நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய கான்செப்ட், இந்த மாதிரி எல்லாமே ஸோ ஃபுல்லாக இலக்கணம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிரும். நம்ம எல்லாமே ஒவ்வொரு சின்ன டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இலக்கணம் ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 6லேருந்து 12th வரைக்கும் நம்ம வந்து மெயினாக படிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா 6 to 10th நம்ம வந்து மெயினாக ஃபுல்லாக வந்து படிக்கணும் அட்டை. ஸோ 11th 12th நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா கூட வந்து போதும். ஓகே, ஸோ இப்போ 6லேருந்து 10th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போவும் சிலபஸில் வந்து இருக்குது. இப்போ புது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் எல்லாமே படிக்க வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இலக்கணத்துக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது. ஆனால் மற்றதும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து படிக்கணும். நம்ம அதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இயல் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் மெயின் ஏரியா ஃபுல்லாக படித்து முடிச்சு ஸ்கோர் பண்ணிடுவீங்க. தமிழில் உங்களுக்கு இயல் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ 6ல் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இயல் 1, 2, அடுத்த டெஸ்ட்டு 3, 4, 3வது டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இயல் 1லேருந்து 4 வரைக்கும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் தான். 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா 3வது டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த முதல் 2 டெஸ்ட்டோட போர்ஷனை சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட்டு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் தான். 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ தமிழில் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். தமிழுக்கான டெய்லி டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இலக்கணம், செய்யுள், உரைநடை எல்லாத்துக்குமான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ எத்திக்ஸ் புக்கை சார்ந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரையும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்கில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ தமிழில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 டெஸ்ட்டுக்கு மேலே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இதுக்கான மெட்டீரியல், வீடியோ, டெஸ்ட் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 100 டெஸ்ட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம்.
ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் டூவில் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4லையும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருக்குது. குரூப் 4ல் யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருக்குது. இதுவே குரூப் 2 எல்லாருக்குமே இருக்குது. யாருனாலும் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து முதல் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக். இப்போ நீங்கள் வந்து மொத்தமாக அதை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதுன்னு கிடையாது. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மினி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த 3 போயமுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு போயமுக்கான மினி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 ப்ரோஸு இதுக்கான தனித்தனியாக மினி டெஸ்ட் வந்து இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் சிங்கிளாக ஈஸியாக படித்து அந்த டாபிக் நல்லா ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட்டு 1 அப்படிங்கிற மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுல் போர்ஷனும் கவர் ஆகாத மாதிரி வந்து இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து போயம் ப்ரோஸை சிங்கிளாக படித்து டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இன்னொரு நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆகும். நம்ம இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், வீடியோ எல்லாமே நம்ம வந்து ஆப்லேயே வந்து கொடுத்துருப்போம். அதேமாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் பார்த்தோம் அப்படின்னா போயம் லைனுக்கான டெய்லி டாஸ்க்கு, கிராமருக்கான டாஸ்க்கு, ப்ரோஸ்க்கான டாஸ்க்கு, இந்த மாதிரி டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஓகே, ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸோட நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏப்ரல் 24 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து இப்போவே ஜாயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். இப்போ ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயும் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து கொஸ்டின் இருக்கும். அதுமாதிரி வந்து பொது தமிழும் கவர் ஆகுது, ஜென்ரல் இங்கிலீஷும் பார்த்தோம் அப்படின்னா கவர் ஆகுது. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் எப்போ எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்தோடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, சொல்யூஷன், ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கிற மாதிரி ரேங்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து படித்து முடிச்சிருவீங்க. ஸோ ஒரு காம்படிஷனோட படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஸ்பீடாக வந்து படிப்பீங்க. நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் மெட்டீரியல், வீடியோ, டெஸ்ட்டு எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பு குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா கோர்ஸும் இருக்குது. வந்து டாப்பர் சீரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல பார்க்க வேண்டிய வீடியோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இந்த வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஹவு டு யூஸ் ஆப் இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்பு ஹவு டு யூஸ் ஆப் ஃபுல் டெமோன்னு இருக்கா, இந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து வீடியோ எப்படி பார்க்கணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எப்படி டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணணும், எப்படி ரேங்க் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம்னா இதில் வந்து இருக்கும். ஓகே, உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.